Isaiah chapter 42 verse 3 வாசிப்போம். யாராவது வாசிங்க, கன்னடாவில், இங்கிலீஷ்ல, தமிழ்ல. அவன் நெறிந்த நான்களை முறியாமலும் மங்கேறுகிற திரியை அணையாமலும் ನ್ಯಾಯತೆ ಉண்மையாக வெளிப்படுத்துவார். ಜಜ್ಜಿದ ದಂಟನ್ನು ಮುರಿದು ಹಾಕದೆ ಕಳೆಗುಂದಿದ ದೀಪವನ್ನು ನಂದಿಸದೆ ಸದ್ಧರ್ಮವನ್ನು ಪ್ರಚುರಪಡಿಸಿ ಸಿದ್ಧಿಗೆ ತರುವನು. A fresh reed he will not break, and a faintly burning wicked he will not squeeze. He will faithfully bring forth justice. ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படியாய் தேவன் இந்த காலையிலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த போன வாரம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டதான அந்த தொடர்ச்சியான அந்த வேத வார்த்தைகளை இந்த காலவெளியில பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. அல்லேலூயா. கண்களை மூடி செபிப்போம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல காலவேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, உடைய வார்த்தை உயிர் உள்ளது, உடைய வார்த்தை ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கக்கூடியது, உடைய வார்த்தை இருவரும் கருக்குள்ளது. கர்த்தாவே, அந்த வல்லமையில வார்த்தையின்படியாய் இந்த காலவேளையில எங்களோடு கூட என் ஆண்டவர் இடைபடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். வானமும் பூமியும் ஒளிந்து போனால் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை என்று சொன்ன தெய்வம் இயேசுவின் நாமத்தினால் இந்த கால வேளையில எங்களோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இடைபடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உடைய அன்பான கரத்திலே சமூகத்திலே தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த ஏசாயா 42:3 வசனத்தில் அங்கு வாசிக்கும் பொழுது, அவன் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் அவர் வெளிப்படுத்துகிறவர். அல்லேலூயா. நான் அதனுடைய இரண்டாவது பகுதியை நான் கடந்த வாரத்தில் உங்களோடு கூட நான் சொன்னேன். அதாவது மங்கி எரிகிற திரியை தேவன் அணையாமல் இருக்கிறவர். அல்லேலூயா. மங்கி எரிகிறதான திரியை அணைப்பதற்கு தேவனுக்கு விருப்பம் அல்ல. நான் போன வாரம் சொல்லும் போது சொன்னேன், திரியானது விளக்குல எரிந்து கொண்டிருக்கிறதான அந்த திரி மங்கி எரிகிறதான ஒரு நிலைமையில இருக்கிறது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அந்த மங்கி எரிகிறதான திரியை தேவன் அணைப்பதற்கு ரொம்ப நேரம் அல்ல. அவர் பூணு ஊதுனா அந்த திரி என்ன செஞ்சிடும்? அந்த விளக்கு அணைந்து போயிடும். ஆனால் அவைகளை அணைப்பதற்கு விருப்பமில்லாத தெய்வம். நான் சொன்னேன், நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நான் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்கிற ஒரு காரணத்துக்காகவே தேவன் நம் மங்கி எரிகிறதான அந்த திரியை அணைப்பதற்கு ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. அந்நாட்களிலே குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய வீடுகளிலே நாம் பயன்படுத்தின விளக்குகள், அதாவது கெரோசின் விளக்கு தான், நம்ம மண்ணெண்ணெய் ஊத்தி பத்த வழி வைக்கிற விளக்குகளை நம்ம பயன்படுத்தி கொண்டு இருந்தோம். இன்னைக்கு நம்முடைய எல்லா வீடுகளிலும் மின்சார விளக்குகள் இருக்கு. மின்சாரம் இருக்கிறபடியினாலே இன்றைக்கு இருக்கிற அநேக சந்ததிகளுக்கு அந்த விளக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியாது. ஒவ்வொரு காலகட்டங்களில அடுப்பு வைத்து நாம் சமைத்து கொண்டு இருந்தோம். அடுப்புல விறகு வைத்து சமைத்து கொண்டு இருந்தோம். இந்த நாட்களில் இருக்கிற சந்ததிகளுக்கு அடுப்பு எப்படி பத்த வைக்கணுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்டவ் பத்த வைக்கிறது பெரிய கேள்வி. அடுப்பு பத்த வைக்கணும்னா அடுப்பு பத்த வச்சு அதுல சாப்பாடு செய்யணுங்கிறது ஒரு பெரிய கேள்வியாவே இருக்கு. ஏன்னா அடுப்பு பத்த வைக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எல்லாரும் அடுப்பு என்ன செய்ய முடியாது, பத்த வைக்க முடியாது. அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு ஒரு முறைப்படி பத்த வச்சா தான் அடுப்பு என்ன செய்யும், ஏறியும். நான் என் இஷ்டத்துக்கு பத்த வச்சா அடுப்பு என்ன செய்யாது, ஏறியாது. அடுப்பு பத்த வைக்கிறதுக்கான ஒரு முறைகள் இருக்கு. அதை தாண்டி அதுக்கப்புறம் பம்பு ஸ்டவ் வந்துச்சு. திரி ஸ்டவ், என்ன ஸ்டவ், பம்பு ஸ்டவ். இன்னைக்கு சில வீடுகள்ல பம்பு ஸ்டவ் எப்படி பத்த வைக்கணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. உண்மையா இல்லையா? அல்லேலூயா. சில ரொம்ப பெருமையா வேற சொல்லுவாங்க, எனக்கு ஸ்டவ் பத்த வைக்கவே தெரியாது அப்படிம்பாங்க. அது இன்னும் அது சொல்றது எப்படி சொல்றாங்கன்னு தெரியும். சில சொல்லுவாங்க, எனக்கு ஸ்டவ் பத்த வைக்கவே தெரியாது. அது ஆண்கள் சொல்லிட்டா பரவாயில்ல, பெண்கள் என்ன செய்யக்கூடாது, அது சொல்லக்கூடாது. ஸ்டவ் பத்த வைக்க தெரியாது, பம்பு ஸ்டவ் பத்த வைக்க தெரியாது. நிறைய பேருக்கு கொஞ்ச நாள் பண்ணி இது பத்த வைக்கவே தெரியாது. நமக்கு பத்த வைக்க தெரியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஆட்டோமேட்டிக் ஸ்டவ் வந்துட்டு ஆன் பண்ணாலே என்ன செஞ்சிருது, ஏஜ் பாருங்க. நம்முடைய மனநிலைமையை எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கிறான், இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் என்ன செய்யுது இருக்கு. ஆனால் வேத வசனம் எவ்வளவு அருமையான தேவனுடைய வார்த்தை. பரிசுத்த ஆவியானவரினாலே
நம்முடைய அடிப்படையாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதானே நாம் வாழ்கிற நிலைமைகளுக்கு ஏற்ப நீங்களும் நானும் புரிந்து கொள்ளும் வண்ணமாக ஆவியானவரினால் எழுதப்பட்டதானே ஒரு புஸ்தகம் தான் அந்த பரிசுத்தமான புஸ்தகம். அல்லேலூயா. இந்த புஸ்தகம் உலகத்திலே அதிகமாய் மொழிபெயர்க்கப்பட்ட புஸ்தகங்களிலே முதல் இடத்துல இருக்கிற ஒரே ஒரு புஸ்தகம் எது அப்படின்னு கேட்டா நீங்களும் நானும் கரங்களிலே வைத்திருக்கிற வேத புஸ்தகம் மாத்திரமே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த வேத புஸ்தகங்களுக்காக கர்த்தர் கொடுத்த இந்த ஜீவனுள்ள சத்தியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நெறிந்த மங்கி எரிகிறதான திரியை நான் அணைக்கிறவர் அல்ல. அப்படின்னா நான் ஆண்டவருக்காக எழும்பி என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். ஏசாயா 60 அதிகாரம் சொல்லுங்க, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை என்ன செய்தது? உன்மேல் உதித்தது. ஏன் ஆண்டவர் அந்த தீயை அணைக்கிறது இல்ல? நான் போன வாரம் சொன்னதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கடந்து சொல்ல நான் விரும்புகிறேன். அவைகளை தூண்டி விட்டு எரிய வைக்க தேவன் விரும்புகிறார். அதனால அந்த விளக்கை அணைப்பதற்கு ஆண்டவருக்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை. இரண்டாவது, அவைகள் தேவனுக்காக எரியும்படியான ஒரு வாய்ப்பை தேவன் அதாவது கொடுக்கிறார். அதனால அவைகளை அணைப்பதற்கு தேவனுக்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை. மூன்றாவதாக, அந்த விளக்கு எரியும் என்கிற நம்பிக்கையை அந்த விளக்கின் மேல தேவன் வைத்திருக்கிறபடியினாலே அவைகளை ஊதி அணைப்பதற்கு ஆண்டவருக்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை. அதனால தேவன் அந்த மங்கி எரிகிற திரியை தேவன் அணைப்பதற்கு அவருக்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை. அதுதான் தேவ பிள்ளைகளுக்கான ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்காக நீங்களும் நான் எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்கிறதான ஒரு வாய்ப்பையும் ஒரு தருணத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறபடியினாலே அவைகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால இந்த காலையில தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். ஆவியானவர் அதாவது எனக்கு ஞாபகப்படுத்தினதையும் ஆவியானவர் கொடுத்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறேன். ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். காதலவன் என்ன செய்ய கடவுள். நம்ம ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிக்க விரும்புகிறவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒரு அழிலே சொல்லுங்க. உங்களுக்காக நான் எழுப்பி பிரகாசிக்க விரும்புகிறேன். நான் மங்கி எரிந்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. நான் மங்கி எரிகிற நிலைமைகள் எனக்கு தெரியும். ஆனால் நீர் என்னை தூண்டி விட்டு எரிய விரும்புகிறீர் ஆண்டவரே. நான் என் மேல நான் உமக்காக எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்கிற நம்பிக்கை நீ வைத்திருக்கிறேன். அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுகிற ஒரு தேவ பிள்ளையாக, ஒரு மகனாக, மகளாக என்னை மாற்றும் என்கிற ஜெபத்தோடு தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்போமானால் தேவ நாட்களிலே நாம் எழுப்பி பிரகாசிக்கும்படியான ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு நாம் கடந்து வரும் பொழுது தேவன் என்னிலே என்ன விரும்புகிறாரோ அவைகளை செய்வதற்கு நான் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ள ஒரு மகனாக, மகளாக இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பமே. அல்லேலூயா. அந்த வேத வசனம், இந்த வேத வசனம் சொன்னல ஜெபத்துல இருக்கும்போது ஆவியானவர் கொடுத்தது உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வார்த்தைகள் அதாவது மங்கி எரிகிற திரியை தேவன் அணைக்க விரும்புகிறவர் அல்ல. ஏன் சொன்னா அவர் நம்மேல ஒரு அளவு கடந்த ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். என் பிள்ளை எனக்காக எழுப்பி பிரகாசிப்பான். அல்லேலூயா. என் மகள் எனக்காக எழுப்பி பிரகாசிப்பாங்க. என்னுடைய சபைகள் எனக்காக எழுப்பி பிரகாசிக்கும். என்னுடைய வீடு எனக்காக எழுப்பி பிரகாசிக்கும். நான் என்ன விரும்புகிறேனோ அவைகள் என்னுடைய மகளும் செய்வார்கள் என்கிற ஒரு உன்னதமான நம்பிக்கையை கர்த்தர் வைத்திருக்கிறபடியினாலே அவர் ஊதி அணைப்பதற்கு அவருக்கு என்ன விருப்பம் இல்லை. எனக்கு தெரியும் நான் எங்கேயோ ஒரு இடத்துல மங்கி எரிந்து கொண்டு இருக்கிறேன். நான் எங்கேயோ ஒரு இடத்துல என்னுடைய வாழ்க்கையுடைய நிலைமைகளில் நான் மங்கி எரிந்து கொண்டு இருக்கிறேன். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். ஏன்னா ஆவியானவர் என்னோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். சபைகளிலே கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். என்னோடு கூட பேசுகிற பரிசுத்தவான்கள் மூலமாக ஆவியானவர் என்னோடு கூட பேசுகிறார். நான் மங்கி எரிந்து கொண்டிருக்கிற நிலைமையை தேவன் எனக்கு வெளிப்படுத்துகிறார் என்பது எனக்கு நன்றாகவே எனக்கு தெரியும். ஆனாலும் ஏன் ஆண்டவர் உனக்கு ஊதி அணைப்பதற்கு கர்த்தருக்கு ஏன் விருப்பம் இல்லைன்னு சொன்னா கர்த்தர் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். உன் மேல அளவு கடந்த ஒரு நம்பிக்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியானவர் என்னோடு கூட பேசுவார். ஆனால் நான் முதலாவது என் கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்துல என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே நீ பயன்படுத்துங்க இயேசு சுவாமி என்று சொல்லி எப்பொழுது தேவ சமூகத்தில் நீ ஒப்பு கொடுக்கிறாயோ அப்பொழுது தேவனுடைய பயன்படுத்துகிற விதங்கள்
வித்தியாசமாயிருக்கும். நீ இருக்கிற சபைகளிலே கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். நீ இருக்கிற இடத்திலே கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். உன்னுடைய குடும்பத்திலே கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். உன்னுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றவர்கள் மத்தியிலே கர்த்தர் பயன்படுத்துவார். எப்பொழுதும் தேவனுடைய தூண்டி விடுவதற்காக நீ அனுமதி கொடுக்கிறாயோ அப்பொழுது கர்த்தர் உன்னை பயன்படுத்துவதற்கு எழுப்பி பிரகாசிப்பதற்கு தேவன் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நான் மங்கி எரிந்து கொண்டு இருக்கிறேன், அது போதும். சிலர் பாத்தீங்களா, நானும் எரிகிறேன் அவ்வளவுதான். நீ மங்கி எரிந்தால் நான் சொன்னேன் போன வாரம், நீ மங்கி எரிந்து கொண்டு இருப்பாயானால் அந்த விளக்கு எரிவதனாலே யாருக்கு எந்த விதமான பயனும் இல்லை. அது மங்கி எரிந்து கொண்டிருக்கிற விளக்கின் நிமித்தமா யாருக்கு எந்த விதமான பயனும் இல்லை. வேதங்களில் விளக்கானது எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்படியாக அது விளக்கு தண்டின் மேல வைக்கப்பட வேண்டும். அவைகள் மறைக்கப்படக்கூடாது. அவைகள் மறைக்கப்பட்டு இருக்குமானால் ஒருவருக்கு அது வெளிச்சம் கொடுக்காது. நீ வெளிச்சம் கொடுக்காம மங்கி எறிவதனாலே, அதாவது நீ இருக்கிற சபைக்கு பிரயோஜனம் இல்லை, உன்னை ஆண்டவர் வேறு பிரித்த தேவனுக்கு பிரயோஜனம் இல்லை, உன்னை நம்பி தேவன் கொடுத்திருக்கிற அந்த உன்னதமான அபிஷேகம் எந்த விதத்திலையும் பயன்படாத ஒரு அபிஷேகமாகவே இருக்கு. அல்லேலூயா. விசுவாசிகள் இருக்கிறாங்க, நான் சபைக்கு போறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் ஆராதிக்கிறேன், அதாவது அது போதும், அதோடு கூட நான் நிறுத்திக்கிறேன்னு நான் நினைக்கிறாங்க, அதோடு நான் இருக்கிறேன்னு விரும்புறாங்க. இல்ல, கர்த்தர் ஒரு விஷயம் ஒரு முறை கூட உன்னோடு கூட கர்த்தர் பேசுவதற்கான ஒரு காரணம் என்னன்னு தெரியுமா? கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, அன்பான தம்பி அன்பான தங்கச்சி, நீ தேவ சமூகத்துல நீ மங்கி எரிஞ்சு கொண்டிருக்கிறேன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆனா உன்னை ஊதி அணைப்பதற்கு எனக்கு என்ன விருப்பம் இல்ல, உன்னை நான் தூண்டி விட நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. உன்னை தூண்டி விட்டு எரிய பிரகாசிக்க பண்ண விரும்புகிறேன். சில தேவ ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்கள், தேவனுடைய பரிசுத்தவான்கள் சில வேளைகளை விசுவாசிகளோடு கூட சில தனிப்பட்ட முறையில நிறைய விஷயங்களை பேசுவாங்க. சில இடத்துல அவங்களை தட்டி கொடுப்பாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனா அநேக விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நிறைய தேவ பிள்ளைகள் அவைகளை உதாசீனப்படுத்திட்டு கடந்து போற பிள்ளைகள் நிறைய பேரை பார்க்க முடியும். அவைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஏன் ஆண்டவர் உன்னோடு கூட தனிப்பட்ட முறையில ஒரு தேவ மனுஷன் மூலமாய் கர்த்தர் பேசுவடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டா, பரலோகத்தின் தேவன் அந்த மனிதன் மூலமாய் உன்னோடு கூட பேச விரும்புகிறபடியினாலே கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னால எப்பவும் யோசிக்கிற, உன்னால சபைக்கு லாபம் இல்ல, உன்னால ஊழியக்காரனுக்கு அல்ல. நீ எழும்பி பிரகாசிப்பாயானால் உன் நிமித்தம் தேவ ராஜ்யம் மகிமைப்படும். அல்லேலூயா. உன் நிமித்தம் யாருடைய ராஜ்யம் மகிமைப்படும்? தேவ ராஜ்யம் மகிமைப்படும். சில இடத்துல சொல்றோம், வா சபைக்கு, தேவ சமூகத்துக்கு வாங்க, ஆண்டவர் ஆராதிங்க, ஜெபிங்க, வேதத்தை வாசிங்க, ஆண்டவருக்கு உண்மையா இருங்க. ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு ஊழியக்காரன் சொல்லுவானால் அவனுடைய லாபத்துக்காக அல்ல, நீ மங்கி எரிந்து கொண்டு இருக்கிற என்பதை ஆவியான ஒரு ஊழியக்காரன் மூலமாய் உனக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எசேக்கியா தீர்க்கதரிசி அனுப்பினார், எசேக்கியேல் வீட்டுக்கு அனுப்பினார், ராஜாவுடைய வீட்டுக்கு. அவன் வியாதியாய் படுத்திருக்கிறான். கர்த்தர் சொன்னார், எசேக்கியா சொன்ன, உன்னுடைய வேலைகள், வீட்டினுடைய வேலைகள் எல்லா காரியத்தையும் முடிக்க சொல்லு. நான் அவனுடைய ஜீவனை என்ன செய்ய போறேன்? நானே எடுக்க போகிறேன். அவன் மரித்து போக போகிறான். தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் அவனுக்கு வெளிப்பட்டது. எசேக்கியா ராஜா வேதங்களில் இந்த தீர்க்க தரிசனமான அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது எசேக்கியா ராஜா சுபர்வரமாய் சாய்ந்து கொண்டு அவன் தேவனை நோக்கி அழுதார். ஆண்டவரே, உமக்காக செய்த நன்மைகளை நீ நினைக்க கூடாதா என்று சொல்லி அழுத பொழுது வேதம் சொல்லுகிறது, முற்றம் வரைக்கும் போன ஏசியா தீர்க்கதரிசியின் இடத்துல கர்த்தர் மறுபடியும் பேசினார். முற்ற வரைக்கும் போன ஏசியா தீர்க்கதரிசியிடத்துல கர்த்தர் பேசி, நீ திரும்பி போ, நீ திரும்பி போ, எசேக்கியேல் ராஜாவிடத்தில் சொல்லி 15 ஆண்டுகள் உன் ஆயுசு நாட்களை நான் கூட கொடுத்திருக்கிறேன் என்பதை நீ சொல்லு என்று சொன்னார். எசேக்கியா ராஜா ஏசியா மறுபடி திரும்பி போனார். எசேக்கியா ராஜா கிட்ட சொன்னார், கர்த்தர் சொல்றாரு, உன் ஜீவனை எடுக்கிறது இல்ல, உனக்கு 15 ஆண்டுகளை கர்த்தர் கூடுதலாய் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். தேவ ஆவியானவர் உனக்கான சில வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்திருக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? நீ முன்பாக செய்யாமல் இருந்த எத்தனையோ காரியங்கள், முன்பு இழந்து போன எத்தனையோ காரியங்கள், முன்பு உதாசீனப்படுத்தின எத்தனையோ காரியங்கள், முன்பு கீழ்ப்படியாமல் போன எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ இடத்துல தேவ வார்த்தைகளை அதாவது அசட்டை பண்ணி போன எத்தனையோ காரியங்கள் மறுபடியும் ஆவியானவர் உன்னோடு கூட பேசி அவைகளை புதுப்பித்துக் கொள்ளும்படி கர்த்தர் விரும்புகிறார்.
அல்லேலூயா அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார் காதுல ஒரு நினைச்சிய கடவுள் அப்படின்னா எழும்பி கர்த்தருக்காக என்ன செய்ய வேண்டும் பிரகாசி ஏன் மங்கி எரிகிறோம் தெரியுமா நான் மங்கி எரிவதனான ரகசியம் என்ன இன்றைக்கு அதுதான் என்னுடைய அடுத்த ஒரு தலைப்பு நான் மங்கி எறிவதனுடைய காரியம் என்ன மங்கி எறிவதற்கான காரியம் ரெண்டு காரியம் அதாவது அங்க இருக்கு மூன்று காரியங்கள் ஒன்று அந்த திரி சரியாக இல்லாத போது அவைகள் மங்கி என்ன செய்யும் ஏறி விளக்கு பார்த்திருக்கிறீங்களா விளக்கு இல்லையா விளக்கு பார்க்கும் மண்ணுக்கு நிறைய வீடுகளில் அந்த விளக்கு இருக்க தெரியாது ஆனால் அந்த விளக்கு திரியானது அது சரியா இருக்கணும் அது ரொம்ப டைட்டா இருக்குமானால் ரொம்ப இறுக்கமா இருக்குமானால் அந்த கெரோசின் மண்ணெண்ணெய் மேல வராம அது என்ன செய்யாது ஒழுங்கா ஏறியாது உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா அந்த விளக்குல இருக்கிற திரியை எடுத்துட்டு அவைகளை சரி செய்து மறுபடியும் அந்த திரியை என்ன செய்வாங்க அந்த விளக்குல போடுவாங்க விளக்குல போட்டு மறுபடியும் அதை எரிய வைக்கும் போது அது என்ன செய்யும் விளக்கு பத்த வைக்கிறதுக்கு திரி போடுறாங்க இல்லையா அது முடிந்த அளவு வெள்ளை துணி தான் என்ன செய்வாங்க போடுவாங்க ரெண்டாவது அந்த துணி காட்டன் துணியா என்ன செய்யணும் இருக்கணும் ஏன்னா உள்ள இருக்கிற மண்ணெண்ணெய் அது என்ன செய்யும் உறிஞ்சி மேல கொண்டு வந்தால்தான் விளக்கு நல்லா என்ன செய்யும் ஏறிடும் அந்த சிலவலைகள்ல அந்த திரி ரொம்ப அழுக்கா இருந்தா அதை உடனே கலட்டிட்டு எடுத்துட்டு வேற ஒரு திரியை அதை என்ன செய்வாங்க அதுல போடுவார்கள் ஏன்னா விளக்கு நல்லா என்ன செய்யணும் ஏறியணும் ஏன்னா விளக்கு நமக்கு எரியுது ஒரு காரியம் இருக்கு ரெண்டாவது விளக்கு என்ன ஹைட்டு உயரம் இருக்கோ அந்த உயரத்துக்கு தகுந்தால் போலதான் என்ன இருக்கணும் திரி என்ன செய்யணும் இருக்கணும் நம்ம திரி துணி நிறைய நீளமா இருக்குங்கிறதுக்காக நம்ம நினைச்சபடி திரிய உள்ள போட்டுட்டோம்னாலும் விளக்கு சரியா என்ன செய்யாது எரியவே எரியாது அப்படின்னு விளக்கு அங்க எரியாமல் இருப்பதற்கு ஏன் மங்கி எரியுது நீங்க அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் மங்கி எரிவதற்கான காரணம் என்ன தெரியுமா அந்த திரி உள்ள இருக்கிற கெரோசின மண்ணெண்ணெயை சரியா உரியாத அளவுக்கு அவைகள் ரொம்ப இறுக்கமா இருக்கிறபடினாலே அவைகள் என்னதான் பத்த வச்சாலும் அவைகள் மங்கியே எரிந்து கொண்டு இருக்கு அல்லேலூயா சில விசுவாசிகள் பாருங்க ஆவியானவர் என்ன பேசினாலும் இறுக்கமாவே இருப்பாங்க அவைகளை ஏற்றுக்கொள்வதற்கு அவங்களுக்கு என்ன இருக்காது மனசு இருக்காது அதையும் தாண்டி போனா நம்ம ஒரு விஷயத்தை சொல்லுவோம் இன்னைக்கு பாஸ்டர் எனக்குன்னே பிரசங்கம் பண்ணிட்டாரு இல்லையா எனக்காகவே பேசிட்டாரு எனக்காகவே பிரசங்கம் பண்ணிட்டாரு இல்லையா சண்டத்தை சொல்லுவோம் சிலரோட சொல்லுவோம் இனிமேல் இல்ல இனிமேல் நான் வர்றதில்லை சபைக்கு நான் வர்றதில்லை ஓ நீ வரலன்னு என்ன உன்னை நம்பி இல்லையா சபை இது தேவனுடைய குடும்பம் தேவனுடைய சபை வேதம் சொல்லுகிறது நான் என் சபையை கட்டுவேன் அல்லேலூயா சிலவரை சொன்னோம் நான் வர்றதில்லை சபைக்கு நான் வேற எங்கேயாவது போக விரும்புறேன் நான் வேற ஒரு சபையில ஆராதிக்க விரும்புறேன் நான் இப்படி சொல்லுகிறேன் ஆவியானவர் உன்னோடு கூட பேசும் பொழுது அவைகளை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத ஒரு நபராக ஒரு சபையை விட்டு நீ வேற ஒரு சபை அல்ல 1000 சபைக்கு போனாலும் ஆவியானவர் உன்னோடு பேச முடியாது உன்னை எழுப்பி விட முடியாது நீ ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிக்க முடியாது எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காகவே ஆவியானவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அல்லேலூயா 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 கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் கடினமா இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டிருப்பது இம்மைக்காக அல்ல மறுமைக்காக அல்லேலூயா இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டிருப்பது உலக ஆசீர்வாதங்களுக்காகவோ உலக நன்மைகளுக்காகவோ உலகத்தில் எனக்கு ஏதோ கிடைக்கும் என்பதற்காக நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல என்னை ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காமல் போனாலும் எனக்கு இயேசு எனக்கு தேவை அல்லேலூயா ஆமா ஏன்னா நான் அவரை நேசிக்கிறேன் அல்லேலூயா அல்லேலூயா எனக்கு யாரு வேணும் எனக்கு யாரு வேணும் எனக்கு ஏசப்பா தேவை அல்லேலூயா எனக்கு வேற ஒண்ணு வேண்டாயா நீ கொடுத்தா நான் அனுபவிப்பேன் நீ கொடுக்கலனால எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் உண்மை நான் நேசிக்கிறேன் அல்லேலூயா ஒரு வாழ்க்கை அந்த ஒரு ஜீவியம் இருக்கணும் அப்படி இருந்தா நம்ம ஒருவரால அசைக்க முடியாது நம்ம இறுக்கமா இருக்கிறோம் நம்மோடு பேச விரும்புறார் நான் சொன்னேன் இல்லையா அந்த திரி ரொம்ப இறுக்கமா இருக்குமானால் ரொம்ப டைட்டா இருக்குமானால் அந்த பின்ன வச்சு மேல இழுக்கும் போது பின்ன வளைஞ்சு போயிடும்
என்ன வளைஞ்சு போயிடும்? பின்னு வந்து. அந்த பின்னு வளைஞ்சிடும். அதுக்கப்புறம் என்னடா இவ்வளவு டைட்டா இருக்கான்னு பார்த்தா அது ரொம்ப இருக்கு. அதனாலே மேல என்ன வராது, என்ன மேல வராது. நீ இறுக்கமா இருப்பதற்காக தேவன் விரும்பல. தேவன் உன்னை குத்தி தூண்டி விடும் பொழுது நீ அவைகளுக்கு உன்னை முழுமையாய் ஒப்பு கொடுப்பாயானால் நீ ஒரே இடத்துல வட்டமா இருக்கிற நிலைமையில அல்ல, நீ அநேகருக்கு பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் எடுத்து உன்னை பயன்படுத்த தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் திரி மங்கி எரியுது? மங்கி எரிவதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டா, அது ரொம்ப இறுக்கமா இருக்கு, இறுக்கமா இருக்கு. நீ சபைகளில உட்கார்ந்து இருக்கிற தேவ பிள்ளை இறுக்கமா இருக்க கூடாது. ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீங்க காலையில் எழுந்து ஜெபம் பண்ணி தேவ சமூகத்துக்கு கடந்து வரும் பொழுது எப்படி வரணும் தெரியுமா? ஆண்டவரே, இன்றைக்கு நீர் என்னோடு கூட என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ, எங்க என்னிலே ஆண்டவரே பழுது இருக்கோ, எங்கு குறை இருக்கோ, எங்கு நான் திருத்திக் கொள்ள வேண்டுமோ, எங்கு ஆண்டவரே நான் நன்மைகளை பெற்றுக் கொள்ள வேண்டுமோ, அந்த காரியங்களை என்னோடு பேசுங்கள் சொல்லி ஜெபத்தோடு தேவ சமூகத்துக்கு கடந்து வரும் பொழுது ஆவியானவர் நிச்சயமாய் உங்களோடு கூட ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதங்களுக்காகவே இல்லை, நிச்சயமா தேவன் ஆசீர்வதிக்கிறார். நான் சொல்ல நம்முடைய தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படி உள்ளவர்? ஐஸ்வர்யம் உள்ள தேவன். நம்முடைய தேவன் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவர். ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவரா இருக்கிறார். உண்மைதான். அவர் அசுத்தத்தை ஒருபோதும் ஆசீர்வதிக்க முடியாது. அல்லேலூயா. ஆமா, பால் வாங்கிட்டு வந்து அசுத்தமான பாத்திரத்துல பால் என்ன செய்ய மாட்டோம், நம்ம ஊத்த மாட்டோம் இல்லையா? அதை நல்லா கழுகிடுவோம், சுத்தப்படுத்திடுவோம். அது பால் பாத்திரம் இன்னும் கொஞ்சம் நல்ல சுத்தமா இருக்கணும். பால் பாத்திரம் நல்ல சுத்தமா இல்லைன்னா பால் ஊத்துனா பால் என்ன செஞ்சிடும், தெரிஞ்சு போயிடும், கெட்டு போயிடும். சாதாரண ஒரு பால் பாத்திரம் சுத்தமா இல்லைன்னு சொன்னா அது எங்கேயாவது குறை இருக்குமானா அல்லது அங்க எங்கேயாவது வேற காரியம் இருக்குமானா ஊத்தினா தெரிஞ்சு போறது உண்மையானால் பரலோகத்தின் தேவன் பரிசுத்தமுள்ள தேவன் உன்னை என்னை ஆசீர்வதிக்க வேண்டுமால் அதற்கு ஏற்ற பரிசுத்த நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. என்ன செய்யக்கூடாது, இறுக்கமா இருக்கக்கூடாது, இறுக்கமா இருக்கக்கூடாது. தேவன் நம்மிடத்துல பேசும்போது அவைகளை சந்தோஷமா என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் எனக்காக பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்துல ஆவியான தேவ பிள்ளையே, சில வேளைகளில் நாம் இருக்கிற இடங்களிலே ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். ஆனால் என்னை அதிகமாய் கர்த்தர் நேசிக்கிறபடியினாலே கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். எப்படி எடுத்துக்கணும்? என்னை அதிகமா கர்த்தர் என்னோடு கூட என்னை நேசிக்கிறபடியினாலே என்னோடு கூட கர்த்தர் என்ன செய்கிறாரு, பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வர மாட்டேன், நான் சர்ச்சுக்கு வர்றதில்ல, நான் வர்றதில்ல, சபைக்கு நான் வர்றதில்ல அப்படின்னு நான் பேசுறது உங்களுக்கு ரொம்ப காரியமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. நான் வர்றதில்லை, இல்லப்பா, சபை தேவனுடையது. அந்த சபையுடைய வேலைக்காரன் ஊழியக்காரன், அந்த ஊழியக்காரன் மூலமாக அங்க இருக்கிற பரிசுத்தவான்கள் மூலமாக தேவன் உன்னோடு கூட பேசுகிறார். நீ கீழ்ப்படிவதும் கீழ்ப்படியாமல் போவது யாருடைய காரியம்? உன்னுடைய காரியம். எதை குறித்து ஆவியானவர் என்னோடு பேசுகிறார் என்பதை நீ ஒரு நிமிஷம் உட்கார்ந்து யோசித்தாலே உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில தடுமாற்றங்கள் வராது. நீ சரியா இருப்ப, உனக்குள்ள தடுமாற்றங்கள் வராது. உன்னால சரியா நிதானிக்க முடியும். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ உட்கார்ந்து யோசிப்பதற்கு உனக்கு நேரம் இல்லாமல் போகிறபடியினாலே சில வார்த்தைகள் பேசும்போது உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, எனக்காகவே பேசுறாங்களோ நீ யோசிக்க ஆரம்பிக்கிற. அது உன்னை அதிகமாய், அளவுக்கு அதிகமாய் கர்த்தர் உன்னை நேசிக்கிறபடியினாலே உனக்காகவே கர்த்தர் அவைகளை பேசிக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி சர்ச்சில் இருந்து போகும்போது எப்படி போகணும் தெரியுமா? 6 மணி மாதிரி மூஞ்ச வச்சுட்டு போக கூடாது. நீங்க சந்தோஷமா எப்படி போகணும்? வெளியில போகும்போது சொல்லணும், நீங்க ஆண்டவர் என்னோடு பேசினார். அல்லேலூயா. நம்ம எதை பெருமையா பேசுவோம் தெரியுமா? கர்த்தர் உன்னை வாழாக்காமல் என்ன ஆக்குவார்? கை என்ன தட்டுவோம் தெரியுமா? கர்த்தர் என்னோடு பேசினார். அதுக்கு பேசாத. தேவன் உன்னை கண்டித்து ஒரு விஷயம் பேசும் பொழுது நீ கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து, கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் கரங்களை தட்டாதே, ஆசீர்வாதங்களுக்கு மட்டும் கர்த்தரை துதிக்காதே, ஆசீர்வாதங்களுக்கு மட்டும் கர்த்தர் நல்லவன்னு சொல்லாதே. எப்பொழுது ஆவியானவர் உன்னை உருவாக்கும்படி உன்னோடு பேசுகிறாரோ அப்பொழுது கரங்களை தட்டி யாரை மகிமைப்படுத்து? கர்த்தரை மகிமைப்படுத்து.
வெளியே போகும்போது சொல்லி, இன்னைக்கு எங்க அப்பா என் கூட பேசினார். என்னப்பா பேசினாரு? என் குறைகளை என்னோடு கூட பேசினார். நீ சொல்லி பாரு, உங்ககிட்ட இருந்து போகிற அந்த அபிஷேகத்தின் வார்த்தையானது இன்னும் ஒரு நபரை உற்சாகப்படுத்துகிற ஒன்றாயிருக்கும். ஹல்லேலூயா. நம்ம போய் வெளியே சொல்லும் போது இன்னைக்கு அவர் ரொம்ப பேசிட்டாரு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அதை கேட்கிற நம்ம விசுவாசி என்ன சொல்லுவாங்கன்னா, நாம பிரதர் நானும் கொஞ்ச நாள் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். அது பார்த்து எப்படி வந்து பார்த்தீங்களா, அவர் இது எரியிற ஒன்னாவது மங்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவன் பக்கெட்டு தண்ணி வச்சு அதை என்ன செய்ய போறான்? ஆமா, அமைக்க போறான். அமைச்சாலும் பரவாயில்ல, எடுத்து முக்க போறான். இதுல அந்த பக்கெட்ல அது அவனுக்கு தெரியல சில வேலைகளில. அதெல்லாம் ஆமா பிரதர் நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். பாஸ்டர் வர கொஞ்ச நாளாவே ரொம்ப வித்தியாசமா தான் என்ன செய்யறாரு, பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னு பேசுற சில ஒருவேளை தீர்க்க தரிசனமா கூட இருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, சில வேலைகளை சொல்ல பாஸ்டர் கொஞ்ச நாளாவே எப்பொழுதும் ஒரு புரிந்து தேவ பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட 2 வாரங்களுக்கு அப்புறம் உங்கள் ஊழியக்காரர்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்கிற ஒரு பிரசங்கத்தை பண்ணணும்னு நான் இருக்கிறேன். அதுக்காக நான் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி தான் ஆயத்தமாகிட்டு இருக்கிறேன். அது சரியான ஒரு லீடிங் வருமானம் உங்களோட பேசுவேன். அல்லேலூயா. உங்களுக்காக மட்டும் எல்லா ஊழியக்காரங்களுக்காகவும் நான் பேசணும்னு இருக்கிறேன். அது நிறைய பேருக்கு அது என்ன செய்யறதுல தெரியறது இல்லை. அப்படின்னா நீ நெருக்கமா இருக்கிற ரொம்ப இறுக்கமா இருக்கிற விசுவாசியா இருக்காத, நீ எழுப்பி பிரகாசிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை எழுப்பி பிரகாசிக்க வைக்க கர்த்தர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். 2வது, அந்த திரி ஏன் மங்கி எரியுது அப்படின்னு கேட்டா, அதுல கருப்பா கறி மாதிரி இருக்கும். இந்த விளக்கு நைட்டெல்லாம் எரிஞ்சுன்னா, இரவெல்லாம் எரிஞ்சிச்சுன்னு சொன்னா, அந்த விளக்கு மேல என்ன இருக்கும்னு சொன்னா கருப்பா கறி என்ன செய்யும்? உருண்டையா இருக்கும். ரெபேக்காலாம் அப்படியே முறைச்சு பார்க்கறது பார்த்தா, அந்த பிள்ளை விளக்கு பார்த்துச்சா பார்க்கலையான்னு எனக்கு என்ன செய்யல தெரியல. சில வேலை நம்ம யோசிக்க போனோம். இல்ல விளக்கு பாத்தீங்கன்னா, விளக்கு நீங்க எரிய வச்சு பாத்தீங்கன்னா அந்த விளக்கு என்ன செய்யும்னு கேட்டா, அந்த திரிக்கு மேல ஒரு கருப்பா கறி என்ன செய்யும்? இருக்கும். அதுக்காக மறுநாள் அந்த விளக்க பத்த வைக்கும் பொழுது, அந்த விளக்க பத்த வைப்பதற்கு முன்பாக அந்த விளக்க நல்லா தொடச்சிட்டு, அதுக்கப்புறம் அந்த திரி என்ன செய்வாங்க, மேல கெரோசின் இருக்கா இல்லையான்னு பார்த்து அது உள்ள மண்ணெண்ணெய் என்ன செய்வாங்க ஊத்திட்டு, அதுக்கு மேல இருக்கிற திரி என்ன செய்வாங்கன்னா ஒரு கத்தியை வச்சு இதை வச்சு அதை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை என்ன செய்வாங்க? பத்த வைப்பாங்க. இன்னைக்கு ஏன் நீ மங்கி எரிஞ்சிட்டு இருக்கிறன்னு தெரியுமா? உன் திரிக்கு மேல கருப்பா ஒண்ணு இருக்கு, அதனால ஒரு நாள் எரிய முடியல. அல்லேலூயா. அதை வெட்டி விடுவதற்கு நீ தேவனுக்கு அனுமதி கொடுக்கணும். நீ மங்கி எரிய வேண்டுமானால், நீ மங்கி எரிவதற்கு தேவன் விருப்பமுள்ளவர் அல்ல. நீ மங்கி எரிஞ்சிட்டு இருக்கிற நல்லாவே தெரியும், ஆனால் அவைகளை ஊதி அணைப்பதற்கு கர்த்தருக்கு விருப்பம் அல்ல. அவைகளை தூண்டி விட்டு அந்த கரியை எடுத்து விட்டு தேவனோடு சுத்தப்படுத்தி நீ ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறபடியினாலே அது மேல இருக்கிற அந்த கரி இல்லையா, அந்த கரியை தட்டி விட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்து சுத்தப்படுத்திட்டு அவைகளை ஆண்டவர் பிரகாசமா எரிய வைக்க தேவன் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாங்க, வேத வசனம் சொல்லுகிறது, சிலவர்கள் நம்முடைய வாழ்க்கையில எரிந்து கொண்டிருக்கிற அந்த காரியங்கள் அது ரொம்ப குறைவா போயிடும். மங்கி எரிகிற யாருக்கு வெளிச்சம் இருக்காது, யாருக்கு வெளிச்சம் இல்லாத ஒரு நிலைமைகளிலே அங்கு காணப்படும். அது அங்க வேதம், அது நிமித்த வேதம் சொல்கிறது. அந்த விளக்கை குறித்து அங்க வேதம் அங்க சொல்லும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். வாசிக்க அங்க விரும்பல. அதுக்கு முன்னாடி அந்த ஒரு வசனத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும்? கெட்டதா இருக்கும். அல்லேலூயா. உன் கண் கெட்டதா இருந்தா உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும்? கெட்டதா இருக்கும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. அது திரி மங்கி எரிவதற்கு காரணம் மேல ஒரு கருப்பான ஒரு கரி, அது எரியக்கூடாதபடிக்கு, அவைகள் பிரகாசிக்க கூடாதபடிக்கு, அதுவும் தேவ திட்டங்களையும் சித்தங்களையும் நிறைவேறக்கூடாதபடிக்கு அங்கு ஒரு தடை இருப்பது அதுக்கு தெரியல. அந்த கரி எப்பொழுது நீக்கப்படுமோ, எப்பொழுது அங்கு சுத்தப்படுத்தப்படுமோ, அப்பொழுதுதான் அதை எழுப்பி ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியும்? பிரகாசிக்க முடியும். சுத்தப்படுத்துகிற ஒரு இடம் தேவ சமூகம். அல்லேலூயா. உன்னை சுத்தப்படுத்துகிற இடம் தேவனுடைய சபை. உன்னை சுத்தப்படுத்துகிற ஒரு இடம் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அவைகள் தான் உன்னை சுத்தப்படுத்தும்.
நீ வேதத்தை வாசிக்கும் பொழுது வேத வசனமானது உன் மேல இருக்கிற அந்த கருப்பான கரியை உனக்குள்ள உணர்த்தும். அவைகளை கட்டி, அதாவது அவைகளை தட்டிவிட்டு அவைகளை எரியும்படி தூண்டிவிடும். உன் சபையில தேவனை ஆராதிக்கும் பொழுது உனக்குள்ள இருக்கிற கருப்பான கரிகளை தேவன் அங்கு கட் பண்ணி எடுப்பதற்கு தேவன் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்தினை விழுந்து கிடக்கும் பொழுது, அல்லேலூயா, அல்லேலூயா, தேவ சமூகத்தில் நீ விழுந்து கிடக்கும் பொழுது ஆவியானவர் உனக்குள் இருக்கிற கரியை உனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அருமையான மகனே, அருமையான மகளே, நீ ஏன் எழும்பி பிரகாசிக்காம இருக்கிற தெரியுமா? விளக்கு ஓட்டையில நல்லா இருக்கு, அது உள்ள, அதாவது நிறைவான மண்ணெண்ண நிறைவாகவே இருக்கு, அது உள்ள இருக்கிற திரி ரொம்ப நல்ல சுத்தமா நல்லா இருக்கு. ஆனால் ஏன் உன்னால எழுப்பி பிரகாசிக்க முடியல? ஏன் மங்கி எரிந்து கொண்டு இருக்கிற அப்படின்னு கேட்டா, அந்த திரிக்கு மேல ஒரு கருப்பு கரி உட்கார்ந்து இருக்கிறபடியினாலே அதால என்ன செய்ய முடியல? எழும்ப முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை சுத்தப்படுத்தணும்னு சொன்னா அந்த விளக்கு எஜமான் தான் அதை சுத்தப்படுத்த முடியும். அல்லேலூயா. உன்னை சுத்தப்படுத்துகிற ஒரு ஆவியானவர், அல்லேலூயா, நீ பரிசுத்தப்படுத்துகிற ஒரு ஆவியானவர். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும்? கெட்டதா இருக்கும். உன் கண் நல்லா இருக்குமானால், வெளிச்சமா இருக்குமானால் உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். அல்லேலூயா. இந்த கண்ணு கெட்டதா இருந்தாலே சரீரம் முழுவதும் இருளடைந்து போயிடும் அப்படின்னு சொன்னா, அந்த விளக்குக்கு மேல ஒரு கருப்பு கரி இருக்குமானால் அவைகளால் எழுப்பி என்ன செய்ய முடியாது? பிரகாசிக்க முடியாது. சுத்தப்படுத்த நீ ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எழும்பி பிரகாசி. ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல என்ன செய்தது? உதித்தது. அல்லேலூயா. எப்ப சொல்லுவாங்க, 10வது படிக்கும் பொழுது முதல் நான் பண்ண பிரசங்கத்தினுடைய முதல் வசனம் அது இல்லையா? கர்த்தருக்காக எழும்பி என்ன செய்ய வேண்டும்? பிரகாசிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாய் மாறணும். அந்த கருப்பு கரிகளை ஆண்டுடைய சமூகத்துல நீங்களும் நான் வரும் பொழுது எங்க குறைகள் இருக்கு, எங்க நம்ம ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் கொஞ்சம் நம்ம யோசித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். திரிக்கு மேல இருக்கிற அந்த கருப்பு கரியானது ரொம்ப வெயிட் எல்லாம் ஒண்ணு இல்லை. அவைகளை தட்டி விட்டா கீழே என்ன செஞ்சிடும்? விழுந்துடும். அவைகளை திரிய ரொம்ப கட் பண்ண வேண்டாம், லேசா அப்படி தட்டி விட்டுட்டு எரிய வச்சாலே நல்லா என்ன செய்யும்? எரியும். அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் நம்ம என்ன செய்யறோம்னா மங்கி எரிகிறோம். சின்ன சின்ன காரியங்கள்ல தான் நம்ம ஆண்டவருக்கு விரோதமான சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் என்னன்னா கேட்டா, நான் இப்படி சொல்லுவேன், ஆவியானவருக்கு விரோதமாய் ஒரு தேவ பிள்ளை துணிகரமாய் சொல்லுகிறதான முதலாவது ஒரு பொய். என்ன சொல்ல ஆரம்பிக்கிறோம்? நமக்கு பாவனை என்னன்னு கேட்டா, கொலை செய்வது இல்லையா, தண்ணி அடிப்பது, தம் அடிப்பது, இந்த மாதிரி போதை பொருட்கள், அதாவது உலகத்துல ரவுடித்தனமா வாழ்வது, இதைத்தான் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? பாவம் நினைச்சுக்கிட்டு பாவத்தோடு பரிசுத்தவானை போல எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? சபையில உட்கார்ந்து இருக்கிறோம். அதெல்லாம் பாவத்தினுடைய விளைவு. அதெல்லாமே உன்னை எரியாதபடிக்கு, நீ எரிய வேண்டிய இடத்துல எரியாதபடிக்கு உன்னை தடை பண்ணி வைத்திருக்கிற விஷயம் எது தெரியுமா? ஆவியானவர் உன்னோடு பேசும் பொழுது ஆவியானவருக்கு விரோதமாக நீ கொஞ்சம் கூட மனம் கோணாம பொய் சொல்லுகிறாயே, அது யாருக்கு விரோதமான பாவம்? தேவனுக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. சொல்லத்துல சில விசுவாசிகளா இருப்ப, ஏன் நீங்க வரல சர்ச்சுக்கு, ஏன் நீங்க இப்ப முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, ஏன் இப்படி அப்படின்னு கேட்டா, நம்ம உடனே ரொம்ப புத்திசாலித்தனமாய் வாய் திறந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவோம்? பொய் சொல்ல ஆரம்பிப்போம். நீங்க சொல்ற பொய்யை ஊழியக்காரன் நம்புவான். உங்களோட கூட பேசிக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவைகளை நம்ப மாட்டார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்புகிற ஒரு விஷயம் என்ன? உன்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் எதற்காக உன்கிட்ட பேசுகிறார்? உன் மேல கருப்பா ஒரு கரி இருக்குமா? உன் மேல கருப்பா ஒரு கரி இருக்கு தம்பி, தங்கச்சி,
அவைகளை தட்டி விடுவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஆவியானவர் உன்னோடு கூட யதார்த்தமாய் பேசும் பொழுது ஆவியானவர் உண்மையாய் நீ பதில் சொல்லுவாயானால் தேவன் உன்னை தட்டி விட்டு உன்னை பிரகாசிக்க பண்ணுவதற்கு தேவன் எப்படி உள்ளவராய் இருக்கிறாரு? உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சில பேர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, சிலருக்குள்ள இருக்கிற அந்த கருப்பு கரிய தெரியுமா, சாக்கு போக்கு சொல்லுவது. என்ன சொல்றது? சாக்கு போக்கு சொல்லுவது. நீங்க யோசிக்க கூடாது, நான் கடந்த வாரத்துல இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கேன். அல்லேலூயா. நான் இன்னைக்கு எடுத்தது பிரசங்கம் அல்ல, இது ஆவியானவர் கொடுத்தது உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறேன். எங்கே ஒரு காரியம் அல்ல, நான் உங்களோடு ஆவியானவர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்கள் என்ன யோசித்தாலும் பரவாயில்லை, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவாரானால் நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை எழுப்பி பிரகாசிக்கப்படுவதற்கு தேவன் உண்மையிலவராய் இருக்கிறார். இரண்டாவது நாம் சொல்லுகிற சாக்கு போக்குகள், சபைகளில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பெரிய பாவம் எது தெரியுமா? ஆவியானவருக்கு விரோதமாய் நான் சொல்லுகிறதான சாக்கு போக்கான சில விஷயங்களை சொல்லுவோம். அதுல சொல்றதுல ரொம்ப சொல்ல போன கிறிஸ்தவன் தான். ஏன்னு கேட்டா சரி, அதுக்கு ரெடிமேடா ஒரு ஆன்சர் வச்சிருப்பாங்க. ரெடிமேடா ஒரு சாக்கு போக்கு சொல்லுவோம். இல்ல, நீ சாக்கு போக்கு சொல்லாத, யதார்த்தமா இரு, நீ உண்மையா இரு. உன்னை தேவனுக்கு முன்பாக திறந்த புஸ்தகமாக திறந்த ஒரு மனிதனாயிரு. உன்னை கேட்கிற ஊழியக்காரர் இடத்திலேயோ, உன்னை விசாரிக்கிற தேவ சபையில் இருக்கிற மூத்த விசுவாசிகள் இடத்திலேயோ, சபையில் இருக்கிற மூப்பர்கள் இடத்திலேயோ, சபையில் இருக்கிற பரிசுத்தவான்கள் இடத்திலேயோ நீ யதார்த்தமாயிரு. பொய் சொல்லாதே, அது வேறு மாதிரி பேசாதே. ஏன்னா ஏன் இத்தனை பேர் இருக்க, உன்னை தேடி வந்து உன்னிடத்துல ஒரு நபர் உன்னுடைய ஆவிக்குரிய நிலைமையை குறித்து விசாரிப்பதுடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டா, உன்னை தேடி வரும் பொழுது ஆவியானவர் அந்த மனுஷனிடத்துல ஏவிக்கிறபடியினாலே ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்ககிட்ட எதுக்கு சாக்கு போக்கு சொல்றது? அவங்ககிட்ட எதுக்கு சாக்கு போக்கு சொல்றது? கர்த்தர் சொல்ற, வீட்டுல இருக்கிற ஆனா விளக்கு எரிய மாட்டேங்குது, நிறைய பேருக்கு பிரயோஜனம் இல்லை. உனக்கு தெரியல ஏன் எரிய மாட்டேங்குன்னு. உன் தலைக்கு மேல திரிக்கு மேல என்ன செய்யுது? ஒரு கருப்பா என்ன இருக்கு? கறி இருக்கு. அதை ஆண்டவர் என்ன செய்ய விரும்புறாரு? தட்டி விட விரும்புறாரு. அதுக்கு என்ன சொல்லக்கூடாது? நானே சாக்கு போக்கு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, அப்பொழுது ஆண்டவர் என்னிடத்துல உரிமையா என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. நிறைய பேர் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லுவோம். அப்படி இப்படி அது இது. இயேசு சொல்லாது. இயேசு உங்களை அதிகமா நேசிக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு நாட்கள் சொல்ல முடியாது, எவ்வளவு நாட்கள் இந்த பூமியில இருப்போம் நம்மளால சொல்ல முடியாது. இயேசு சீக்கிரமா வரப்போகிறார். நம்ம ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம், நம்ம போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இனியும் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே கிறிஸ்தவ வாழ்க்கை நான் கடத்திக்கிட்டே போவேன் நானா? முடியாது. போன வாரம் சொன்னேன்ல, இது என்னமா செய்யுது? என்னமா செய்யுது? ஆமா, இது முடிய போகுது இல்லையா? அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாசம் மட்டும் பொறுத்துக்கோங்க பாஸ்டர். எத்தனை மாசம்? 3 மாசம் மட்டும் பொறுத்துக்கோங்க. ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து நீங்க என்னை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படிப்பாங்க. அதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு, ஆண்டவருக்காக அவர்கள் உண்மையா ஓடலாம், இல்லாட்டி அவர்கள் சபையை விட்டு ஓடிடலாம். இதுக்கு 2மே நீங்க என்ன செய்யுது இருக்கு. இது 2 காரியம் என்ன செய்யுது? ஜனவரி வரைக்கும் இந்த 3 மாசம் பொறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க என்னை கையில பிடிக்க முடியாது. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் எவ்வளவு பிரகாசமா இருப்பேன்னு தெரியுமான்னு சொல்லுவாங்க. நீ 3 மாசம் இருப்பதற்கு யாரு கேரண்டி? அல்லேலூயா. ஆமா, 2021 பாப்பங்கிறது என்ன நிச்சயம்? நாளைக்கு பாப்பங்கிறது என்ன நிச்சயம்? கர்த்தர் இன்னைக்கு நீ ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. நீ 3 மாசம் பொறுத்துக்கோங்க, 3 நாள் பொறுத்துக்கோங்க. ஆண்டவருக்கு என்ன கேட்க கூடாது? காலங்களை கேட்க கூடாது. நான் ஜனவரில இருந்து ஜனவரில இருந்து நான் சரியாயிருவேன், ஜனவரில இருந்து நான் நல்லா இருவேன். ஜனவரில இருந்து 2020வது ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சந்தோஷம். எத்தனை கற்பனைகள், எத்தனை எண்ணங்கள், எத்தனை பேருக்கு பயங்கரமான ஒரு காரியம் இல்லையா? 2020 ஜனவரி ஆரம்பித்த உடனே ஒரு பெரிய பிளான் எல்லாம் போட்டோம். நம்ம பிளான் போட்ட 1 மாசத்துக்கு முன்னாடி லாக்டவுன் ஆயிடுச்சு. நல்ல வேளை நம்ம போயிருந்தோம்னா அங்கேயும் லாக்டவுன்ல 3 மாசம் அங்கதான் என்ன செய்யணும் இல்லையா? கடலோரத்துல மீன் கிடைச்சா வறுத்து சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்க வேண்டிய நிலைமை என்ன செஞ்சிருக்கோம்? வந்திருக்கு. உண்மையான காரியம். நம்முடைய யோசனைகள் அல்ல, தேவ யோசனை. பார்த்தாங்க, திடீர்னு பார்த்தாங்க இல்லையா?
திடீர்னு ஒரு வியாதி வந்துச்சு. முதல் வாரம் அதுக்காக ஜெபம் பண்ணோம். 2வது வாரம் என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டா லாக்டவுன், போ, யாரும் வெளியில வரக்கூடாது. 3-4 மாதங்கள் எல்லாம் மூடப்பட்டு போயிடுச்சு. வேலை போயிட்டு, பிசினஸ் போயிட்டு, வருமானங்கள் போயிட்டு, தொழில் போயிட்டு, எல்லாம் போயிட்டு. நினைத்து பார்க்காத, மறக்க முடியாத ஒரு வருடம் இந்த 2020வது வருடம். யாரும் பாசிட்டிவா விரும்பல, எல்லாரும் நெகட்டிவா தான் விரும்புறாங்க இல்லையா? 2019 வரைக்கும் எல்லாரும் பாசிட்டிவா விரும்பினாங்க. 2020ல ஒருத்தவங்க கூட பாசிட்டிவா விரும்பல, எல்லாம் என்னதான் விரும்புறாங்க, நெகட்டிவ் தான் விரும்புறாங்க. அந்த ஏன்னா தேவன் நினைப்பாரான்னு தலைகீழ மாத்திடுவார். ஏன் மருந்து கண்டுபிடிக்க முடியல? இன்னும் முடியாது. மேல வருவதற்கு அல்லேலூயா. ஆமா, தேவன் வல்லமை உள்ளவர். நல்லா புரிஞ்சுங்க, தேவன் மகத்துவம் உள்ளவர். நீ காலங்களை கடத்தி போறதுக்காக அல்ல, நாளைக்குன்னு சொல்லாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமா, 5 மாசம் சபை அடைக்கப்படும் யாருக்கு தெரியும்? யாரு யோசித்தா? ஒண்ணு யோசிக்கலாம். எப்படி சொல்லுவா இல்லையா? ஒரு நாள் சபை அடைக்கப்படும். அன்னைக்கு நீங்க தேடி வந்தா கூட என்ன செய்யாது, சபையின் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்காதுன்னு சொன்னேன் இல்லையா? ஆமா, அந்த காலங்கள் சில சீக்கிரமா நடந்துட்டு இப்ப மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஒருவேளை இன்றைக்கு நீங்க சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு, பொய் சொல்லிக்கொண்டு, சோம்பேறித்தனமாய் உங்க விளக்கு தண்ணின் மேல இருக்கிற திரிக்கு மேல இருக்கிற அந்த கருப்பு கறி எடுப்பதற்கு அனுமதி இல்லாம உன் வாழ்க்கையில நிர்விசாரமாய் வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் ஒரு நாள் வரும், நிரந்தரமாய் சபைகள் மூடப்படும். அன்றைக்கு நீ தேடி வருகிற ஊழியக்காரர்கள் அங்க இருக்க மாட்டார்கள். நீ தேடி வருகிற பிரசங்கங்கள் அங்க இருக்காது. நீ தேடி வருகிற ஆராதனைகள் அங்க இருக்காது. நீ பார்க்க நினைக்கிறதான விசுவாச ஐக்கியம் அங்க இருக்காது. ஒரு நாள் தேவன் இந்த பூமியிலே அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை கர்த்தர் கொண்டு வருவார். அன்றைக்கு நம்முடைய நிலைமைகள் பரிதாபமான ஒரு நிலைமையாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு நம்மளோடு கூட இடைபடுகிறார். இன்னைக்கு யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? தேவனுக்கு நான் ஒப்பு கொடுக்கணும். ஏன் திரி மேல எரிய மாட்டுக்கு ஒழுங்கானா மேல கருப்பா என்ன இருக்கு? ஒரு காரியம். சின்ன சின்ன பாவங்கள், சின்ன சின்ன விஷயங்கள். பொய் சொல்வது ஆவியானவருக்கு விரோதமாய், சாக்கு போக்கு சொல்வது ஆவியானவருக்கு விரோதமாய் சொல்வது. ஆவியானவருக்கு எதை சொன்னாலும் தொட்டால் சிரிக்கி போல, ஆண்டவர் என்ன சொன்னாலும் சரி அதுக்கு கோபித்துக் கொள்வது. அதற்காக நான் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு தூரமா நான் போயிடுறது. தேவ சமூகத்துல ஜெபிக்கிறது இல்ல, வேதத்தை வாசிக்கிறது இல்ல, ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிற உறவை நான் முறித்துக் கொள்கிற ஒரு நிலைமைகள் இருக்கு. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் இருக்கிறாங்க. சில விசுவாசிகளை கேட்டு பாருங்க, சபைக்கு ஏன் வரலன்னா வர மாட்டாங்க. இல்ல சும்மா வரல. ஏன் வரல? இல்ல வரணும்னு நினைக்கிறேன். இல்ல ஏன் வரல? நான் கண்டிப்பா வர்றேன். இப்படியே ஆன்சர் பண்ணுவாங்களே தவிர உண்மையை சொல்ல மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் போய் ஏன் வரலன்னு கேட்டா அதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் என்ன செய்வாங்க, போடுவாங்க. ஆனா அது உள்ளி உரிச்ச கதை மாதிரி. உள்ளி உரிச்ச என்ன இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. கடைசியில ஒண்ணு இல்லாத ஒரு விஷயத்துக்காக தேவ சமூகத்தை விட்டுருவாங்க, சபையை விட்டுருவாங்க, வேத வாசிப்பை விட்டுருவாங்க, தேவ பிள்ளைகளோடு இருக்கிற ஐக்கியத்தை அவங்க விட்டுருவாங்க. ஏன்னா இதனால நீ பாதிக்கப்படுகிற, உன்னை நம்பி இருக்கிற தேவனை நீ ஏமாத்திட்டு இருக்கிற. அப்படின்னா நீ எழுதி பிரகாசிக்க வேண்டுமானால் என் மேல இருக்கிறதான அந்த திரி இல்லையா, அந்த கருப்பு கறி, அவைகளை தட்டி விடுவதற்கு நான் யாருக்கு அனுமதி கொடுக்கணும்? ஆண்டவருக்கு அனுமதி கொடுக்கணும். அதனால இப்போ யாராவது எது சொன்னாலும் நம்ம ஒண்ணு சொல்றது காரணம் கர்த்தர் இருக்கிறார். நான் பேச வேண்டியதை பேசுறேன், ஆவியானவர் பேசுறாரு. கேட்கறதும் கேட்காமல் இருப்பதும். அங்க பிரேயருக்கு வாங்க, பைபிள் ஸ்டடிக்கு வாங்க, பாஸ்டிங் பிரேயருக்கு வாங்க. நம்ம எல்லாருக்கும் நிறைய வேலைகள் இருக்கு. கேட்டு பாருங்க, எல்லாரும் ஒண்ணு சொல்லுவோம். 5 மாசம் லாக்டவுன்ல என்ன பண்ணணும்? கர்த்தர் தான் உன்னை நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ உனக்கு அந்த காரியங்கள் எப்போ அன்னைக்கு முடிந்து உனக்கு இன்னைக்கு ஏன் முடியறது இல்லை? ஏன்னா 1 மணி நேரம் 24 மணி நேரத்துல ஒரு மணி நேரம் கர்த்தருக்காக உனக்கு நேரத்தை கொடுப்பதற்கு முடியலன்னு சொல்றதே முதலாவது நான் ஆண்டவருக்கு விரோதமா ஒரு மிகப்பெரிய நான் பொய் என்ன செய்கிறேன்? நானே சொல்றது காரணம் நான் ஆண்டவரை ஏமாத்துறேன். யாரை ஏமாத்துறேன்? அந்த வசனத்தினுடைய கடைசி என்ன சொல்றது தெரியுமா? அதாவது அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது ஆண்டவர் அவைகளை ஏன் அணையாமல் இருக்கிறார் அப்படின்னு
சொல்லுகிறார், ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. அவைகளை தேவன் அந்த நாட்கள் வரும்போது அவைகளை தேவன் உண்மையாய் கர்த்தர் அவைகளை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் தாமதிக்க மாட்டார். அப்படின்னா இது நம்ம கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, உதாசீனப்படுத்த. கர்த்தர் உங்களோட பேசும் பொழுது அவைகளுக்காக முன்னாடி வாங்க. ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்கிறேன், ஏதோ ஒரு விஷயம் போகிறது இல்லை. தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை என்ன செய்யக்கூடாது, நம்ம மறந்து போயிடக்கூடாது. அப்படின்னா ஏன் ஆண்டவர் அந்த திரியை ஆண்டவர் அணையாமலுக்கு சின்ன சின்ன ஒரு காரியங்கள் இல்லையா, அதாவது கீழ்ப்படியாமை கூட கர்த்தருக்கு விரோதமான பாவம் இல்லையா சொல்ல போனா. அந்த திரிக்கு மேல இருக்கிற அந்த கறி எது தெரியுமா, அவருடைய கீழ்ப்படியாமை. நான் கீழ்ப்படியாம போகிற சில விஷயங்கள் இருக்கு. ஆண்டுடைய சமூகத்துல கீழ்ப்படிய மாட்டேன் சில வேளைகளில். ஆண்டவர் சொல்லும் போது, தேவன் சொல்லும் போது, நான் இப்ப சொல்ல ஆவிக்குரிய ரீதியாய் உங்களிடத்துல யாரு பேசினாலும் இப்படி சொல்ல விரும்புறேன். ஆவிக்குரிய ரீதியாய் உங்களிடத்துல யார் ஆவிக்குரிய காரியங்களே சொன்னாலும் அது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அக்கறையை நிமித்தமாய் உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். அதுக்கு கீழ்ப்படிவதும் கீழ்ப்படியாமல் போவது யாருடைய காரியம், உங்களுடைய. கீழ்ப்படிந்தா எனக்கு ஒரு மேல்படி இருக்கு, கீழ்ப்படியலன்னா கீழ்ப்படிக்கு கீழே என்ன செஞ்சிருவோம், நம்ம போயிடுவோம். நீ கீழ்ப்படிந்தால் தேவன் உனக்கான ஒரு மேல்படி ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். நீ மேல போய்கிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். கீழ்ப்படியாமைங்கிறது ஒரு பெரிய பாவமா, நமக்கு அது பாவமா தெரியாது. ஆனா ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார், நீ கீழ்ப்படியாமல் இருப்பதும் என்னதுதான். வியாழக்கிழமை பைபிள் ஸ்டடி, நான் சர்ச்சில் கரெக்டாக 7 மணிக்கு பைபிள் ஸ்டடி ஸ்டார்ட் ஆகுது. அந்த பைபிள் ஸ்டடிக்கு நான் வரல. நான் வீட்டில் உட்காந்து டிவிக்கு முன்னாடி உட்காந்து ஹோன்னு அப்படி பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போ என் காதில் ஒரு சத்தம் கேட்குது. என்ன கேட்குதுன்னு கேட்டா, நீங்க உட்காந்து டிவிக்கு முன்னாடி உட்காந்து இதை பார்த்துட்டு இருக்கிறையே, உன் பாஸ்டர் எல்லா வாரமும் தொண்டைக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறாரு, இன்னைக்கு வியாழக்கிழமை பைபிள் ஸ்டடி சொல்லிட்டு இருக்கிறாரு, ஆனா நீங்க உட்கார்ந்து இருக்கிறீன்னு சொல்லி ஆண்டவர் நான் பேசும்போது நான் அந்த வார்த்தைகளை கேட்டும் நான் அது அவைகளுக்கு முன்னாடி நான் உட்கார்ந்து இருக்கிறேன். அப்படின்னா இப்ப யாருக்கு நான் கீழ்ப்படியல, பரிசுத்த ஆவியானவருக்கு நானே கீழ்ப்படியல. இப்ப நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டா, கீழ்ப்படியாத போது அவைகளுக்கு கண்டிப்பா நான் யாருக்கு பதில் சொல்லணும், ஆண்டவருக்கு நானே. நியாயமான காரியங்கள் இருந்தால் பரவாயில்லை. வீட்டுல இருந்து 7 மணி 8 மணி வரைக்கும் நிறைய பேர் வீட்டுல மொபைல் தான் நோண்டிட்டு இருக்கிறாங்க, மொபைல் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கேட்டு அதுக்கு என்ன சொல்றோம், போய் சொல்லிடுறோம், சாக்கு போக்கு சொல்றோம் இல்லையா, சில வேலை கோச்சுக்கிறோம், சிலது அவங்களுக்கு கீழ்படுகிறது இல்லை. உண்மையை சொல்றோமா இல்லை, உண்மையான காரியமே இல்லை. எனக்கு நேரம் ஆண்டவருக்கு கொடுக்க முடியும்னு நினைச்சா நான் கண்டிப்பா ஆண்டவருக்கு என்ன கொடுக்க முடியும், நேரம் கொடுக்க முடியும். எல்லாம் சௌரியமா இருக்கு நான் சொல்றேன், கஷ்டம் இருக்கு. வேலைக்கு போயிட்டு வர்றீங்க, வேலை செஞ்சுட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். வந்து வீட்டுல நிறைய வேலை செய்றீங்க, எவ்வளவு காரியங்கள் இருக்கு. உண்மையான காரியம் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. நான் சொல்றேன், எங்க ஊர்ல அந்த டி எஸ்டேட்ல போய் மலை மேல ஏறி வேலை செஞ்சு, அதாவது கொழுந்தெடுத்து அதை நிறுத்து, சாயந்தரம் வீட்டுல சாப்பாடு செஞ்சு குழம்பு செஞ்சு எல்லாத்தையும் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் பிடிச்சுக்கிட்டு ஏதாவது லைட்டோ பந்தத்தையோ பிடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பல மைல் தூரம் நடந்து பிரேயருக்கு ஜபத்துக்கு போயிட்டு வருவோம். அந்த கஷ்டத்தை போல எல்லாம் ஒன்றும் கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இப்படின்னா என்ன செஞ்சது வந்துருது, ஒன்றும் முடியலையா, போன் எடுத்துட்டு அப்படி ஆர்டர் பண்ணீங்கன்னா ஆர்டர் பண்ண அடுத்த 25 நிமிஷத்துல வீட்டுக்கு என்ன செஞ்சிடும், பூவா வந்துடும். இல்லையா, உண்மையான காரியம் தானே. வசதி இருக்கு, அதுக்கு என்ன சாக்கு போக்கு சொல்ல தெரியுமா இல்லையா, அதுக்கு சொல்ல ஐயோ நம்ம அதை பண்ணணும் இதை பண்ணணும் என்ன பண்றோம், நம்ம நிறைய வீட்டுல போனாதான் தெரியும். நான் சொல்றேன் இல்லை, சொல்லக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு நேரம், அன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் லேட்டா பண்ணுங்க, பரவாயில்ல. கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு, ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இது தொடர்ந்து பேசும்படி நேரம் இல்லை, நான் முடிக்க விரும்புறேன். அப்படின்னா ஆண்டவர் மங்கி எரிகிற திரியை கர்த்தர் என்ன செய்கிறதுல அணைக்கிறது இல்லை அப்படின்னு சொன்ன. ஏன் மங்கி எரிகிறது அப்படின்னு கேட்டா, மேல ஒரு திரி என்ன செய்து இருக்கு, அவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த காலவெளியில தேவ சமூகத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளை, நம்ம ஆண்டோடைய சமூகத்துல கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து நம்ம செபிப்போம். ஆண்டவர் அருமையான நல்ல வேலையில பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டபடியினாலே ஆவியானவரே
உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறேன் இயேசு சுவாமி என்று சொல்லி கரத்துல ஒப்பு கொடுப்போமா. மங்கி எரிகிற திரியை அணையாது இருக்கிற தெய்வம், மங்கி எரிகிற திரியை அணையாமல் நம்மளை பாதுகாக்கிற ஆண்டவர். காரணம், நீ மங்கி எரிவதற்கு கர்த்தருக்கு விருப்பம் அல்ல, எளிமை பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அருமையான தேவச்சனமே, ஆவியானவர் அந்த காலவெளியில ஒருவேளை உங்களோடு இடைபடுவாரானால், இந்த காலவெளியில உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருப்பாரானால், உடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. பேதுருவை போல பேதுருட்ட ஆண்டவர் கேட்டார், பேதுருவே, சீமோன் குமாரனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி கேட்ட பொழுது பேதுரு முதல் முறையாய் சொன்னார், ஆண்டவர் எப்படியாவது நம்ம சமாளிச்சிடலாம், ஆண்டவர் நான் சொல்ற வார்த்தையை நம்பிடுவாரு, ஆண்டவர் எப்படியாவது ஏமாற்றிடலாம் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட நான் நம்ம நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி பேதுரு சொன்னார். ஆண்டவர் சொன்னார், இரண்டாவது முறையா ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் இரண்டாம் முறை அவனிடத்துல கேட்ட பொழுது பேதுரு மறுபடியும் தைரியமாய் தான், அதாவது தன்னுடைய உண்மையான அன்பு இல்லை அப்படிங்கிற ஒரு காரியத்தை வெளிப்படுத்தாம மாய்மாலமாய் ஒரு விஷயத்தை சொன்னார், நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் சொன்னார், தம்பி, என்கிட்ட உண்மையா பேசு, என் முகத்தை பார்த்து பேசு, நீ இவர்களை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிறாயா என்று சொல்லி கர்த்தர் கேட்டார். பேதுரு உள்ளம் உடைந்து ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அருமையான தேவச்சனமே, ஆவியானவர் உன்னோடு பேசும் பொழுது நீ மாய்மாலமான ஒரு தோற்றத்தை கர்த்தரை காட்ட விரும்பாத, யதார்த்தமா இருக்க கர்த்தர் விரும்புகிறார், நீ திறந்த புஸ்தகமா இருக்க கர்த்தர் விரும்புகிறார், நீ உண்மையா இருக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர்கிட்ட உண்மையா இரு. தாவீது ஆண்டவர்கிட்ட உண்மையா இருந்தபடியினாலே கர்த்தர் சொன்னார், தாவீது என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன் என்று சொல்லி. உண்மையா இருப்பாயானா கர்த்தருடைய எலும்பை பிரகாசிக்க பண்ண தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விஷயம் கூட ஆண்டவரே, இந்த காலவேளையில நீ பேசினமைக்காக நன்றி இயேசு சுவாமி. உங்களுடைய வல்லமையான, உங்களுடைய தீர்க்க தரிசனமான உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். காலம் செல்லாத ஆண்டவரே, நாங்கள் உமக்காக இன்னும் அதிகமாய் எழும்பி பிரகாசிக்கிற தேவ பிள்ளைகளாய் எங்களை தூண்டி விடும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்க மங்கி எரிந்து கொண்டிருக்கிறோமோ அங்கு கர்த்தர் பிரகாசம் உள்ள ஒரு விளக்காய் எரியும்படியாய் கர்த்தர் மேல் இருக்கிற அந்த கரிகளை தட்டிவிட்டு ஆண்டவரே, அவைகளை சரியான முறையில் எழுப்பி பிரகாசிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறேன். அந்த அன்பான தேவ ஜனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறேன் இயேசு சுவாமி. வார்த்தைகளை நீ எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டதைக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, சோத்திரம். ஆண்டவரே, காணொலி மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், முகநூல் வழியாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், யூடியூப் வழியாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே என் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறேன். ஆண்டவர், இந்த கரத்திலே தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் வல்லமையில நாமத்தினாலே செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட உலகத்தில் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். Yes, yes.
11 o'clock.